மிசா காலத்தையே பார்த்தவர்கள் நாங்கள் தாவேகாவினரின் மிரட்டலுக்கு அஞ்சுவோம் என்று முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள கர்ம வீரர் காமராஜர் நினைவில்லத்தை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காமராஜர் நினைவு இல்லத்தை தாவேக அரசு உடனடியாக புனரமைக்கவில்லை என்றார். இந்த அரசு இதுவரை பார்க்காத போராட்டத்தை நடத்துவோம் என்று எச்சரித்தார். காங்கிரஸ் கட்சிக்கும் காமராஜருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். திமுக தலைவர் ஸ்டாலின் பற்றி பேசுவதற்கு முதலமைச்சர் விஜய்க்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேள்வி எழுப்பிய அவர், சட்டப்பேரவையில் தாவேகாவினர் எங்களை மிரட்டுகிறார்கள், மிசா காலத்தை பார்த்த நாங்கள் இவர்களுக்கா பயப்பட போகிறோம் என்று தெரிவித்தார். சட்டமன்றத்தில் எழுதி வச்சு பேசியிருக்காருல்ல, சாதாரணமா சொல்கிறாரு. உங்க அப்பாவை காணாங்கிற மாதிரி பேசுறாருன்னா இவரு காணாம போறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? தளபதி மரியாதைக்குரிய அண்ணன் மு.க. ஸ்டாலினை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி அவருக்கு இருக்கு? இன்னைக்கு சட்டமன்றத்தில் அவர் மிரட்டினா என்ன திமுக பயப்படுமா? மிசா காலத்தில் பார்க்கலையா திமுக? அந்த மிசா காலத்தையே பார்த்த திமுக இவருக்கு பயப்படுமா?